Hello friends, welcome to malathi samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல அவல் வச்சு ஒரு கேக் ரெசிபி பார்க்கலாங்க. அதுக்கு நான் 1 கப் அவல் எடுத்துர்க்கேன். நான் இன்னைக்கு தின் அவல் எடுத்துர்க்கேன். திக் அவலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் அவலும் யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண வேண்டாம், டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம் சுத்தம் பண்ணிட்டு. இப்போ வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் எடுத்துர்க்கேன். இது நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சிட்டு வந்துறலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சிருக்கேன் பாருங்க. எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிருவோம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பவுலில் ஒரு அரை கப் போல் தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி தயிர் வச்சு கேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு முட்டை வேணால் 2 முட்டை எடுத்துக்கோங்க. அரை கப் தயிர் கரெக்டாக இருக்கும். மெஷர்மெண்ட் வந்து ஒரே இதில் அளந்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு டம்ளரில் எடுத்திங்கன்னா 1 டம்ளர் அவல் எடுத்திங்கன்னா அரை டம்ளர் போல் தயிர் எடுத்துக்கோங்க. இது நல்லா கட்டிகள் இல்லாமல் பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் போல் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பட்டர் வேணாலும் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தயிரோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ ஒரு அரை கப் போல் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். வெல்லம் வந்து அரை கப் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கூட கொஞ்சம் இனிப்பு வேணும்னா ஒரு 3/4 கப் போல் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லத்துக்கு பதில் நீங்கள் சுகர் எடுத்துக்கலாம், கருப்பட்டி, நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சி வரட்டும். நான் சுத்தமான வெல்லம்னு டேரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன். தூசு மண் இருந்ததுன்னா நீங்கள் வெல்லத்தை கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ மாவு பார்த்துடலாம். இப்போ இது போல் ஒரு ஜல்லடை வச்சிடலாம். அதை நம்ம அரைச்சி வச்சுருக்க அவல் ஆட் பண்ணிடலாங்க. 1-2 அவல் வந்து அரைப்படாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். கொக்கோ பவுடர் எல்லாமே நல்லா தான் இருக்கும். இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஜலிச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள் 1-2 அவல் அரைப்படாமல் இருக்குது. இப்போ அதுக்காக தான் நம்ம ஜலிச்சு எடுத்துட்டோம். இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாங்க. பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப் போல் தேவைப்படும். நம்ம எடுத்துருக்க அவலை பொறுத்து அளவு மாறும். எனக்கு ஒரு 3/4 கப் போல் பால் கரெக்டாக இருந்துச்சுங்க. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்கள் குட்டீஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியாக இந்த அவல் கேக் செஞ்சு கொடுங்க. ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கேக் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ட்ரேயில் தான் பேக் பண்ண போகிறேன். கொஞ்சமாக 1 ஸ்பூன் போல் ஆயிலோ நெய்யோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ட்ரே இல்லைன்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுலேயும் ஒட்டாமல் வரும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக அரிசி மாவு இல்லைன்னா கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள மாவுலாம் வெளியே எடுத்துடலாம். யூஸ்வலாக நம்ம கேக் வந்து கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவில் தான் பண்ணுவோம். அவல் வச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள மாவுலாம் வெளியே எடுத்துச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ லைட்டாக டேப் பண்ணி விட்டுறலாங்க. நான் இன்றைக்கி குக்கரில் கடாயில் வச்சுக்கலாம். கடாயில் வந்து நான் 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். நல்லா அடிகனமான கடாயை எடுத்துக்கோங்க. குக்கர் இருந்தாலும் குக்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கரில் வந்து கேஸ்கட்டும் விசிலும் போட வேண்டாம். இப்போ இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஸ்டாண்டில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 40-45 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 45 நிமிஷம் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நம்மளுடைய கேக் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். ஒட்டிச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா வேக வச்சுருங்க. இப்போ நல்லா வெளியே ஆறி வந்திருக்கு, வெளியே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சைடில் இது போல் கத்தி வச்சு எடுத்துடலாம். நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும் பாருங்கள். நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பவுடர் சுகர் தூவிக்கலாம். இது நான் ஆப்ஷனல் தான், இதுலனாலும் பரவாயில்ல. இது சும்மா டெக்கரேட்காக தூவியிருக்கேன். இப்போ கட் பண்ணிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய அவல் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.